வணக்கம். அஸ்ட்ரோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடியேன் ஸ்ரீ பார்த்திபன், மாருதி ஜோதிட நிலையம், ஆனைமலை. இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல ஒரு பாக்கியத்தையும், உறவுகளிடம் நல்ல ஒரு கணிசமான சூழ்நிலைகளையும் உருவாக்கும். மேலும் நல்ல துணிச்சல், ஒரு தைரியம், எதையுமே செய்கிறதுக்கு ஒரு தைரியம், எங்குமே நம்ம போகலாம் வரலாம், துணிஞ்சு நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், இதெல்லாமே இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு வெளிநாடுகளில் வாய்ப்பு, உறவினர்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க நம்மளை மற்றவங்கள்கிட்ட நல்ல விதமாக சொல்லுவாங்க. அதன் மூலமாக நமக்கு நிறையா பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம துணிச்சலாக செயல்படும் பொழுது சில டைம் என்ன ஆகும்னா, சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் நம்ம கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு இன்றைக்கி அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எப்பயும் போல் பேசிடணும். ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு கேப் ஏற்படுத்திடும். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போது அதுதான் பிரச்சனை. அதை தவிர நம்ம சுற்றம், நம்ம உறவினர்கள்கிட்ட யதார்த்தமாக பேசலாம், துணிச்சலாக பேசலாம். வாக்குவாதங்கள் வந்துருச்சுன்னா நம்ம கேப் விடாமல் எப்பயும் போல் சுமூகப்படுத்திட்டு போயிடணும். மற்றபடி ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புகள் நமக்கு வருது. ஏன்னா ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா பெரிய பெரிய வாய்ப்புகளை தருவார். வெளிநாடு போகிறக்கான வாய்ப்புகள் தருவார், தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் தருவார். கேது 3ல் இருக்கிறதுனால நல்ல தைரியம், ஒரு தெளிவு. அப்போது ஒரு புதிய தொழில்களை தொடங்குறதுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், நம்ம புதுசு புதுசாக போய் மக்களை சந்தித்து கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குருவும் கூட சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நம்ம காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யாராவது இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த சிந்தனை இன்னும் வலுவாகும், அதற்கான வாய்ப்பும் வரும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாராவது மனதில் ஆசை இருந்து விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். துணிச்சல், திரும்பி இங்கேயும் அந்த துணிச்சல் காரணமாக அதை செயல்படுவீங்க. செயல்பட்டாலும் நீங்கள் சுமூகப்படுத்திக்கணும். உறவினர்களையும் சகோதரர்களையும் ரொம்ப 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 சுமூகமாக வச்சுக்கணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் வார்த்தைகள் விட்டு ஒரு வாக்குவாதங்கள் வந்துச்சா அதை நம்ம தான் இறங்கி போய்க்கணும். இறங்கி போனால் அந்த உறவை ஜெயிச்சுக்கலாம். அது ஒன்று தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே தவிர அனைத்துமே சூப்பராக இருக்குது. தொழில் அருமையாக இருக்குது. நம்மளுடைய பாகிஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பலமாக இருக்குது. குருவை வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபட்டால் மட்டும் போதும். தைரியமாக துணிச்சலாக செயல்படுங்க. எதையுமே வாதம் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையையும் உறவினர்களையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். கவனம் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி, கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும். அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும், எளிய வாழ்வியல் பரிகாரங்கள், டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம். அதெல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன். நன்றி. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இப்போது சனியினுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா, கும்ப வீட்டுக்கு வராரு. ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது. அங்கே வரும்பொழுது
தன் சார்ந்த விஷயம், தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறையா கொடுப்பார் ராகு பகவான். தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது, வெளியே புதிய நபர்களை சந்திப்பது, அவர்களுக்கு பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது, அதில் நம்ம பலன் அடைவது. இப்படி ராகு, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல பெயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார். இதுவே கேதுவானவர் எங்கே வர்றாரு? சிம்மத்துக்கு. சிம்மம்னா என்ன? அதிகாரம், அந்தஸ்து, பதவி. ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம், நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம். கரெக்டாக? ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பத்தலை, இன்னி வேணும், இன்னி ஞானம் வேணும், இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார். எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும். அப்போது நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோடு செயல்பட வைக்கக்கூடியவர் கேது. இப்போ சிம்மத்தில் வரவர் அதான் பண்ணுவார். இது ஒரு பொதுவான பலன்.